Hi friends, welcome to Maha's channel Grow Younger with Maha. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் பார்க்க போறோம். சோ இந்த ஃப்ரெஷ் ஜூஸை யாரார குடிக்கணும், அதனால என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டுருந்தேன். சோ என்னோட இன்னொரு சேனலான மஹா பி பாசிட்டிவோட கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்துட்டு இது மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு, அதனால கொஞ்சம் வீடியோஸ் வந்து என்னால ஒரு வீக் போட முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த வீடியோக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னை பற்றி உடம்பை பற்றி கேட்ட எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நாங்கள் ஒரு 1 வீக் வந்து நான் பிரேக் விட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காஃப் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ என்னோடய வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்போ திருப்பி நம்மளுடைய பேக் டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து ரீசெண்டாக வந்து நான் ஒரு கிவ் அவே வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அந்த கிவ் அவே எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஹாப்பியான நியூஸை வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த க்ரோ யங்கர் வித் மஹா சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃபேஷன் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹெல்த் டிப்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய குழந்தைங்க வந்து வீட்டிலேயே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து போக முடியாமல் வீட்டில் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ இருக்க கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ சூப்ஸ் கொடுக்கலாம். ஜென்ரலாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து சூப்ஸ் வந்து அவ்வளோக்கா பிடிக்கிறது இல்லை. அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஜூஸ் இந்த மாதிரி ஏரிட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சு நிறைய குழந்தைங்க வந்து பழகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள திடீர்னு எடுத்துகிட்டு வந்து நம்ம எல்லாமே வந்து உடனடியாக மாற்ற முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து செய்கிறோம். ஸோ இந்த ஃப்ரெஷ் ஜூஸ்னால எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு உடனே வெளியில் இருக்கிறப்பவே வந்து வெளியில் இருக்க நார்மல் டெம்பரேச்சர்லேயே நம்ம பண்ணி கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹெல்த் இஷ்யூஸுமே வராது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஜூஸ் வந்து இப்போ வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்குறதுக்கு வந்து சூப்பரான டைம். ஸோ அதனால் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸும் வந்து குடிக்கலாம். இதில் பயங்கரமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜூஸ் வந்து நம்ம வந்து கேரட், பீட்ரூட், ஒரு மாதுளம்பழம், 2 டேட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும்தான் அதுக்கு தேவை. ஸோ இந்த கேரட் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அவ்வளோ வந்து சூப்பரான எஃபெக்டிவாக நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வந்து கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பீட்டா கரோட்டின் நிறைய இருக்குது, செலினியம் நிறைய இருக்குது, நிறைய வைட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்குது வந்து கேரட்டில். ஸோ வந்து இது குழந்தைங்களுக்கும் நல்லது. ஸ்கின் க்ளோ ஆகணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து கேரட்டை வந்து மஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ மாதுளம்பழம் வந்து ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸ்கின் க்ளோ ஆகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து மாதுளம்பழம் வந்து சாப்பிடணும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட் கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீட்ரூட் வந்து இதில் வந்து சின்ன பீஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ பீட்ரூட்டோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அது டைஜஷனுக்கும் நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது, பேட் கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து பீட்ரூட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இதை ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே வந்து குடிச்சிடணும். ஸோ இது குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஸ்கின் க்ளோயிங்க்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்ம ப்ரைடல் சீரீஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரைடலுக்காக நம்ம வந்து கல்யாணத்துக்காக தயாராகிறவங்களும் இந்த ஜூஸை கண்டிப்பாக குடிக்கலாம். ஸோ நம்ம 2வது ஜூஸ் பார்க்கலாம். 2வது ஜூஸும் அதே வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய பேர். ஜஸ்ட் ஆப்பிள், கேரட், பீட்ரூட் இது 3மே வந்து நல்லா அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே குடிக்கிறதுக்கு பேர் தான் ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா டாக்டர்கிட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த அல்ஃபபெட்ஸில் இருக்க எல்லா விட்டமின்ஸுமே இருக்குதுன்னு சொல்லலாம். பார்த்துக்கோங்க, வைட்டமின் ஏ, B6 இருக்குது, C1, E, K இது நிறைய இருக்குது. ஸோ பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் அப்படி எல்லாமே இருக்குது. நர்வ் சிஸ்டத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வளர்கிற பிள்ளைங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு ஆப்பிள் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏஜிங் ப்ராசஸை வந்து ரொம்ப தள்ளி போடும்.
அது இல்லாமல் ஸ்கின் க்ளோயிங் ஆகிறதுக்கு, உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து டிடாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுங்க இந்த ஜூஸு. ஸோ ஏபிசி ஜூஸ் எப்போ எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எம்டி ஸ்டமக்கில் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த ஜூஸ் வந்து குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பயங்கரமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. டைஜஷனுக்கு, மெமரிக்கு, அதாவது வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக வந்து குடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஏபிசி ஜூஸ், இன்னொரு நாள் நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா அந்த pomegranate போட்டு அந்த ஜூஸு, இது மாதிரி மாற்றி மாற்றி குடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான எஃபெக்டிவான ஸ்கின் க்ளோவாகும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். குழந்தைங்களும் வந்து இந்த கலர்ஃபுல்லான ஜூஸை வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அவங்க இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இம்யூனிட்டி வளர்கிறதுக்கு, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அந்த ஜூஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸு, பியூட்டி டிப்ஸ்லாம் பார்க்குறவங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டு ஆல் அப்படிங்கிற செக்ஷனை வந்து அழுத்தாமல் வச்சுருக்காங்க. ஸோ அதில் அந்த இதை வந்து செலக்ட் பண்ணாமல் இருக்கிறனால நமக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா பெல் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற செக்ஷனையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.